சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, முத்து வந்து சொல்றாங்க நம்ம அண்ணாமலைட்ட, "எப்பா இங்க பார்த்தீங்களாப்பா, நம்ம அம்மா கிளாஸ் எடுக்கிறேன்னு பேர்ல போய் பிரச்சனைய எடுத்துட்டு வந்துட்டாங்க. இனிமேல டான்ஸ் கிளாஸ்லாம் ஒண்ணும் வேண்டாம். அதெல்லாம் வச்சு நடத்த வேண்டாம்." அப்படின்னு முத்து சொல்றாரு. இத கேட்ட அண்ணாமலை சொல்றாங்க, "விஜயா முத்து சொல்றத கேளு. நீ இதுவரைக்கும் உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருந்த. மீனாவும் இப்போ முத்தும் வந்து பேசி அந்த இடத்துல வந்து பேசி முடிச்சாங்க. இப்ப பாரு மனோஜ் போய் பார்த்து இந்த வேண்டாத வேலைய பண்ணதுனால தான் பணம் கேட்டு உன்னைய மிரட்டியிருக்காங்க. அதுவும் பார்வதி அம்மா வீட்ல போய் மிரட்டிட்டு வந்து அந்த அம்மா வந்து இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு பண்ணி வச்சிருக்க. உன் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு வீட்ல போய் சண்டை போட்டு வேற போயிருக்காங்க." உடனே முத்துட்ட சொல்றாரு அண்ணாமலை, "ஏய் முத்து, நீ அவங்ககிட்ட போய் பேசுடா. அது என்னாச்சு ஏதாச்சுன்னு. இது நமக்கு சாதகமா தான் இருக்கணும். ஏய் விஜயா, நாங்க உனக்கு போய் மனோஜையும் ரோஹிணி போய் பேசி இப்போ வந்து பிரச்சனை தான் கொண்டு வந்திருக்காங்க. இங்க பார்த்தியா, நீ இதுவரைக்கும் நடக்காத பிரச்சனைலாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த முத்து மீனா பேச்ச நீ கேட்டிருந்தனா இவ்வளோ பிரச்சனைக்கு வளர்ந்திருக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லவும் விஜயா கோவத்துல பேசுறாங்க. "ஏங்க, எனக்கு தெரியும் இந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ணணும். ரோகிணியும் மனோஜும் தானே பேசுனாங்க. அதுக்கு வேண்டிய பணத்த ரோகிணி குடுப்பா. நான் எதுக்கு குடுக்கணும்?" அப்படின்னு பேசிட்டு ரூமுக்குள்ள போயிருந்தாங்க விஜயா. இங்க அண்ணாமலைட்ட சொல்றாங்க நம்ம முத்து, "எப்பா அண்ணாமலை வந்து என்னுள்ள தங்கமான அப்பா எனக்கு கிடைச்சது. ஆனா அம்மா உன்னைய வந்து இதுவரைக்கு உன் பேச்ச மீறினதே இல்ல. ஆனா இங்க பாருங்க அம்மா தேவையில்லாத வேலைய அத்தனையும் செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்னப்பா செய்ய? முத்து இங்க பாரு, நீனே ஒரு நல்ல முடிவு எடுத்து அதை எப்படி பேசி சுமூகப்படுத்த முடியுமோ அத பண்ணுடா." அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு போயிருந்தாங்க. இங்க ட்ரிஸ் வந்து நம்ம ரோகிணிட்ட போய் பேசுறாங்க. "ஏம்மா, நான் வந்து அம்மான்னு உன்னைய கூப்பிடலாமா?" "ஏய் இங்க வச்சு என்னைய ஆன்ட்டின்னு தான் கூப்பிடணும். நீ இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அம்மா இங்க வீட்டிலேயே இருக்க முடியாது. அந்த பாட்டி ஏற்கனவே உன்னைய மேல எந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கு பார்த்தல்ல. இந்த விஷயம் தெரிஞ்சுச்சு, அம்மா அங்க இருக்க முடியாது. பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுறதாங்க விஜயா. இப்ப வசமா சிக்கவும் போறாங்க ரோஹிணி. மீனா வந்து ட்ரிஸ் வந்து பேசிக்கிட்டு ரோகிணி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும் டவுட் பண்றாங்க. இந்த ரோகிணிக்கும் ட்ரிஸ்ஸுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குங்க அப்படின்னு நம்ம மீனா வந்து லைட்டா யோசிச்சு முத்துட்ட சொல்லலாம் பார்க்குறாங்க. ஆனா முத்து அந்த அளவுக்கு நம்புறதில்ல. ஆனா வசமா ரோகிணி வந்து சிக்குறாங்க. யார்ட்டனா விஜயாட்ட. என்ன காரணத்துல சிக்குறாங்கன்னா, இப்ப வந்து நல்ல பேர் எடுப்போம்ன்னு சொல்லிட்டு நம்ம விஜயாவுக்கு வேண்டி பேச போறாங்க. யார வச்சுன்னா சிட்டிய வச்சு. அந்த வீட்ல போய் மிரட்டுறாங்க. அங்க ஏற்கனவே முத்து போய் அந்த வீட்ல போய் சண்டை போட்டு வெளிய வந்திருக்காரு. இந்த ரோகிணி வந்து சிட்டியில உள்ள ஆட்கள கொண்டு போய் அங்க சண்டை போட்டது பெரிய பிரச்சனையாயி போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் ஆயிருது. இங்க ரோகிணிய தேடி வீட்டுக்கு ஆள் வராங்க. அங்க விஜயா யாருன்னு கேட்குறாங்க. விஜயா நான் தான் அப்படின்னு சொல்லவும், உங்க வீட்ல உள்ள மருமவ போய் அங்க ஆள வச்சு மிரட்டிட்டு அடி வாங்கிட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே விஜயாவுக்கு தலைக்கு மேல கோவம் வருது. ரோகிணி இத நீனா செஞ்ச அப்படின்னு சொல்லவும் தூக்கி வாரி போடுது ரோகிணிக்கு. அடுத்தடுத்த எபிசோட் இப்படிதான் நண்பர்களே போப்போகுது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.